ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாப் 5 பெஸ்ட் மொபைல்ஸ் அண்டர் 25,000. ஆமாங்க, 25,000க்கு குறைய உள்ள சிறந்த ஒரு 5 மொபைலை பற்றி பார்க்கலாங்க. சிறந்த மொபைல் அப்படின்னா சும்மா டிசைனுக்காக மட்டும் கிடையாதுங்க. ஒரு கேமரா எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னா கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கணும். அதே போல் கேம் விளையாடணும்னா ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கணும். பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்கணும். அதே போல் நம்மளுக்கு இது மாதிரி எல்லாமே நல்லாவே இருக்கணும். அதுதான் பெஸ்ட் மொபைல் அப்படிங்கிறோம். அது மாதிரி எல்லாமே இருக்கிறாப்புல இருக்கிற ஒரு 5 சிறந்த மொபைலை பற்றி பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ஒரு மோடி தருங்க. இந்த வீடியோல இருக்கிற 5 மொபைலுமே ஒண்ணு கொண்டு சலச்சதா எடுங்க, வெறித்தனமா இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்துலாம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்லாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் ரியல்மி 12 ப்ரோ. இது ஒரு 5G மொபைலுங்க. ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுதுங்க. டிஸ்பிளே நல்லாவே இருக்குங்க. அடுத்து கேமரா 50 MP பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. 32 MPக்கான போர்ட்ரேட் அது டெலிஃபோட்டோ கொடுக்குறாங்க. 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பேக் கேமரா சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கணும்னா நல்லாவே இருக்குது. நீங்கள் ஒரு கேமராக்காக வாங்கினீங்கன்னா இந்த மொபைல் டெஃபினட்டாக நல்லாவே இருக்குது. அடுத்து 5000 mAh பேட்டரியும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃபும் நல்லாவே இருக்குதுங்க. இந்த ரேம் 8GB ரேம் வேரியன்ட் 128 இன்டர்னல் ஸ்டோரேஜோட இருக்கிறது. 25,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ராசஸ் ஸ்னாப் டிராகன் 6 Gen 1 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸுக்கு இது கொஞ்சம் கம்மியான ப்ராசஸ் இருந்தாலுமே நீங்கள் கேமராவுக்காக வாங்குறீங்கன்னா இந்த மொபைல் ஓகே சொல்லுவேன். சரிங்களா? இது வந்து ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகுது. 5G இருக்குது, டுவெல் சிம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது வந்து நீங்கள் எதற்காக எடுக்கலாம்னா, நீங்கள் ஒரு கேமரா ஓரியன்டடு இல்லை நார்மல் யூசேஜுக்கு சும்மா இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஓகே. ஆனால் என்ன கேட்டால் இது அவ்வளோக்கா இல்லை, கேமராவுக்காக மட்டும் எடுக்கணும் எடுக்கலாம். சரிங்களா? இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பார்க்க போகிற மொபைல் மோட்டோ எட்ஜ் 40 நியூ. சரிங்களா? இது IP68 வாட்டர் ரெசிஸ்டன்சி கொடுத்துறாங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த மொபைலில் அது இருக்குது. சரிங்களா? அடுத்தது 6.5 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 Hz ரிஃப்ரெஷ் வரப்போகுதுங்க. டிஸ்பிளே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஸ்மூத்தாகவே இருக்குது, யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. இதோட பிரைமரி கேமரா பேக்கில் வந்து 50 MP கொடுக்குறாங்க. வித் OS எல்லாத்து மொபைலையும் OS கொடுப்பாங்க, இதுலேயும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 32 MPக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. கேமரா வந்து ஒரு டீசென்ட் லெவலுக்கு இருக்குது. இந்த மொபைலோட பேட்டரி 5000 mAh பேட்டரியுமே அதை ஃபுல்ஃபில் பண்ண 68 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃபும் நல்லாவே இருக்குதுங்க. 8GB ரேம் வேரியண்ட்டில் வருது. 128 இன்டர்னல் ஸ்டோரேஜோட இருக்குது மொபைலு. இதோட ப்ரைஸ் வந்து 21,000 21,000 ரேஞ்சில் இருக்குதுங்க இந்த ப்ரைஸ். இது இருக்கிறதுலே கம்மி விலை இந்த செக்மெண்ட்டில் இந்த மொபைல் தான் நல்லாவே இருக்குது. இதோட ப்ராசஸுமே நல்ல ப்ராசஸ் தான். மீடியாடெக் டைமண்ட்சிட்டி 7030 அல்ட் கொடுத்துக்கிறாங்க. நல்ல ப்ராசஸ் தான். சரிங்களா? ஒரு நல்ல ப்ராசஸ், ரொம்ப ஹெவி இல்லை. ஒரு நார்மல் யூசேஜுக்குமே கொஞ்சம் கேம் விளையாடுறவங்களுக்கு நல்லாவே இருக்குது. நல்ல மொபைலு. இது வந்து IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்கறனால வாட்டர் ரெசிஸ்டன்ட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. இது ஆண்ட்ராய்டு 13 ரன் ஆகுது. கூடவே 5G மொபைல், 5G இருக்குது, NFC இருக்குது, டூயல் சிம் போட்டுக்கலாம், இது மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் டிஸ்பிளே பயங்கரமாக இருக்குது. IP68 வாட்டர் ரெசிஸ்டன்சி இருக்குது. ப்ராசஸ் நல்லாவே இருக்குது. கேமரா கூட்டி கொஞ்சம் டீசெண்டாக இருக்குங்க. பேட்டரி நல்லாவே இருக்குது. பேட்டரி கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. சரிங்களா? இன்னும் அப்டேட் கொடுத்தா நல்லாவே வந்துடும். சரிங்களா? இந்த மொபைல் இதில் பெஸ்ட்டாக இருக்குது. ப்ரைஸ் 21,000க்கு இருக்கிறனால நல்லாவே இருக்குது. அடுத்தது ரெட்மி 13 ப்ரோ. இது ஒரு 5G மொபைல் தாங்க. இது ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. இதோட 6.6 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷோட வரப்போகுதுங்க. பிரைட் டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குது. ரெட்மியில் நல்லாவே இருக்குங்க. கேமரா 200 MP மெகா பிக்சல் கொடுக்கறனால ஒரு நார்மல் யூசேஜ் ஃபோட்டோவுக்கு நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP கொடுக்குறாங்க. கேமரா வந்து ஒரு டீசெண்டாக இருக்குது. ரொம்ப 200 MP சூப்பராக இருக்குன்னு நினைக்காதீங்க. அதோட சென்சார் தான் நல்லா பண்ணு. இது ஒரு டீசெண்டாக இருக்குது இமேஜ்லாம். 5100 mAh பேட்டரியும் அதை ஃபுல்ஃபில் பண்ண 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. 8GB ரேம் வேரியண்ட்டில் 128 இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற ப்ரைஸ் வந்து 24,000க்கு இருக்குதுங்க. இதோட ப்ராசஸ் வந்து நல்ல ப்ராசஸ் தாங்க. ஸ்னாப் டிராகன் 7S Gen 2 கொடுக்குறாங்க. நல்ல ப்ராசஸ். சரிங்களா? இந்த செக்மெண்ட்டில் இது நல்ல ப்ராசஸே சொல்லலாம். இது IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. ஒரு டீசெண்டான ரெசிஸ்டன்ட்னு சொல்லாங்க. இது ஆண்ட்ராய்டு 13 ரன் ஆகுது. இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னா, உங்களுக்கு டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குது. அப்புறம் ப்ராசஸ் ஸ்னாப் டிராகன் ப்ராசஸ் நல்லாவே இருக்குங்க. அது 7S Gen 2 நல்லாவே இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இது நல்ல ப்ராசஸ் தான். பேட்டரியும் நல்லாவே இருக்குது. கேமராவும் ஒரு எபோவ் ஆவரேஜ் சொல்லாங்க. டீசென்ட்லேருந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இதெல்லாமே சேர்ந்தது ப்ரைஸ் வந்து 24,000 to 25,000 ரேஞ்சில் இருக்குது. இது நல்லாவே இருக்குது. நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இந்த மொபைல் எடுக்கலாம். ரெட்மி நல்ல மொபைல் தாங்க இதுவுமே. அடுத்தது இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற மொபைல் என்ன, iQOO Z7 Pro.
இது ஒரு 5G மொபைலுங்க. ஐக்யூனாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது விவோட பிராண்டு தாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெச் ரீஃப்ரெஷோட வரப்போகுதுங்க. டிஸ்பிளே நல்லாவே இருக்குங்க, ஸ்மூத்தாகவே இருக்குங்க, சாஃப்டாக இருக்கு. அடுத்தது பார்க்க லுக் வைஸும் ப்ரீமியம் லுக்கில் இருக்கு. மொபைல் பார்க்கவும் ப்ரீமியமாக இருக்கு. இதோட பிரைமரி கேமரா 64 MP கொடுக்கறனால நல்லாவே இருக்கு. ஃப்ரண்ட்ல 16 MP. ஃப்ரண்ட்ல எல்லா கேமராவும் நல்லா இருக்காது, ஒரு டீசெண்டாக தான் இருக்குங்க. பேக்ல கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி 4600 mAh பேட்டரியும் 66 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. பேட்டரி நல்லா இருக்கு, ஒரு டீசெண்டாக இருக்குங்க. ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். சரிங்களா? 8GB RAM வேரியன்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற இது மொபைலோட ப்ரைஸ் வந்து 24,000 அரௌண்ட். சரிங்களா? இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 7200 கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. நான் ஃபஸ்ட்டாக பார்த்த மொபைல் மாதிரியே இது ஒரு நல்ல ப்ராசஸ். கேமுக்கு நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? ஒரு டீசெண்டாக இருக்குது. பப்ஜியில் கொஞ்சம் விளையாடலாம். இந்த மொபைல் ஆண்ட்ராய்டு 13 ரன் ஆகுது. இதுலேயுமே டூயல் சிம் இருக்குது, வைஃபை இருக்குது, 5G எல்லாமே இருக்குது. இதில் என்ன பெஸ்ட்டுன்னா டிஸ்பிளே நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. அதாவது மொபைலை பார்த்தாவே சும்மா லுக் வைஸ் செமையாக இருக்குது. ப்ராசஸ் நல்லாவே இருக்குது. சரிங்களா? இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 Pro 5G. ஆமாங்க. இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்துலாங்க. 6.6 இன்ச் OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெச் ரிஃப்ரெஷோட வரப்போகுது. நல்ல டிஸ்பிளே வந்து நல்லா சூப்பராகவே இருக்குங்க. 1.5K ரெசல்யூஷனில் கொடுக்கறனால நல்லாவே இருக்குது டிஸ்பிளே. அது 64 MPக்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா எல்லா மொபைலும் ஒரு டீசெண்டாக தான் இருக்குங்க, ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பேக் கேமரா ஒன்று நல்லாவே இருக்குது. இதுலேயும் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குதுங்க. இதோட 8GB RAM வேரியன்ட்டு 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இருக்கிற மொபைல் வந்து ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 25,000 ரூபா கம்மியாக வருதுங்க. இதோட ப்ராசஸ் அல்டிமேட் MediaTek Dimensity 8300 அல்ட்ரா ப்ராசஸ் கொடுக்குறாங்க. நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸ். நீங்கள் எந்த ஒரு ஹெவி கேமிங்கோ ஹெவி தர்மத்தை தட்டலாங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லான மொபைல் இந்த மொபைல். இந்த மொபைலில் IP53 ரியாலிட்டி கார்டு கொடுத்துக்கிறாங்க. 5G இருக்குது, NFC 6 எல்லாமே இருக்குதுங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகுது கூடவே. இதோட ப்ராசஸ் நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் ஹெவி கேமை நல்லா விளையாடிக்கலாம். இதில் ஒரு இஷ்யூ இருக்குதுங்கிறாங்க இந்த மொபைலில். மதர் போர்டு இஷ்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா மொபைலுக்கும் மதர் போர்டு இஷ்யூ வராதுங்க. வந்துச்சுன்னா அவங்க 1 இயருக்கு ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்களே மாற்றி கொடுத்துருங்கிறாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு நல்ல கேமிங் ஃபோன் விளையாட வாங்கணும் 25,000 அப்படின்னா இது பர்ஃபெக்ட் மொபைல். எல்லாமே இருக்குது, ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. நல்ல மொபைல். உங்கள் ஃபேவரட் மொபைல் என்ன சொல்லி கண்டிப்பாக கான்வர்ஸ் சொல்லுங்கள். என்னோட ஃபேவரட் நீங்கள் கேம் விளையாடுறீங்கன்னா கண்டிப்பாக போக்கோ X6 Pro நல்லாவே இருக்குங்க. அடுத்து iQ Z7 Pro இது நல்லாவே இருக்குங்க. லுக்காகவும் இருக்குது, கேமும் நல்லா விளையாடிக்கலாம். அடுத்தது மோட்டோ H40 நியூ. இந்த மொபைல் வந்து 21,000னால அதை விட கம்மியாக இருக்கிற ப்ரைஸில் நல்லா டிஸ்பிளே நல்லா இருக்குது. ப்ராசஸும் நல்ல ப்ராசஸ்னே சொல்லாங்க. அடுத்தது Redmi 13 Pro அது நல்லாவே இருக்குது. சரிங்களா? நீங்கள் கேமராக்காக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக Realme 12 Pro நல்லாவே இருக்குங்க. அதே போல் லுக் வைஸ் செமையாக இருக்கிறது iQ Z7 Pro. லுக்கும் சரி ப்ராசஸும் சரி நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பாக கன்வர்ஸில் கேளுங்க. இதே போல் பெஸ்ட் மொபைல் அண்ட் 25,000 10,000 15,000 தெரியும் வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரீங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்கோனா ஸ்டுடியோஸில் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.